இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ருணாவில் என்ற கிராமத்தில் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கு யூடியூப்புக்கு கிடைச்ச வருமானத்தையே செஞ்சு கொண்டிருக்கு. இப்பவும் அதே தான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கு. அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சைக்கிள் உண்டு. அரசாங்க உதவி எங்களுக்கு சமத்தியும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அந்த கஷ்டமான நிலையில நாங்கள் வந்து காசு குறைவாத்தான் விட்டுங்கட. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ருணாவில் என்ற கிராமத்தில் நிற்கிறோம். இப்போ இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ருணாவில் என்ற கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு தங்கச்சியை சந்திக்கிறோம். இவங்களும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட அடிப்படையில் உதவிகளை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி இது உலகங்கு வாங்கி எடுத்துக்கொண்டுக்கிற கணேசன் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் ஊடாக கிடைக்கிற வருமானம் முழுவதையும் நாங்கள் வசதி குறைந்த கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு தான் கொடுக்குறதாக நாங்கள் பல காணொலிகள்கிட்ட முன்னர் சொன்னாங்க. அதை நிரூபிக்கிற கட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கு யூடியூப்புக்கு கிடைச்ச வருமானத்தை நாங்கள் கஷ்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 குடும்பத்துக்கு 10 கிலோ அரிசி வீதம் ஒவ்வொரு கிராமங்களை தேடி நாங்கள் வீடு வீடாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தங்கச்சியையும் தெரிவித்தது. நாங்கள் இந்த தங்கச்சியும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். 2 பொம்பளை பிள்ளைகள், நம்ம அவங்களுக்கு 2 பிள்ளைகள் என்ன. அப்போ இந்த தங்கச்சியோட நாங்கள் முதல் காணொலி ஒன்று எடுத்து விட்டு அதில் நாங்கள் 5 கிலோ எவ்வளோ தந்துடுறாங்க அரிசி. இப்போ இந்த ஆச்சில் நாங்கள் 10 கிலோ அரிசி கொடுக்க போகிறோம். இது நீங்கள் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே நாங்கள் பறங்க போகிறோம். வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த தங்கச்சியோட கதைக்கு அப்புறம் தங்கச்சி உங்களோட கஷ்டங்கள் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட குடும்ப பேர் இருக்கா சொல்லுங்கள். இந்த சத்தத்தையே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க. சிவதாஸ் நிரோஜனா. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்கள் இவர் கொஞ்சம் இவருக்கு வருத்தம், வெளியில் வேலைக்கு போனால் கொஞ்சம் ஆளுக்கு உடம்புல வருத்தங்கள் வர மாதிரி இருக்கிறது. நானும் கூட கடை வேலைக்கு போகிறது. இப்போ பபா கிடைச்சதுலேருந்து வேலைக்கு போகிறதில்ல. பிள்ளை படிப்பு அப்படி என்று எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வேலை நேரங்களில் ஒவ்வொரு நாளும் வேலையும் கிடைக்காது. கிடைக்கிற நேரங்களில் வேலைக்கு போகிறது, அதில் வர வருமானங்களில் எங்களோட சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிக்கணும். இவரே நீங்கள் எவ்வளோ காலம் திருமணமாகி? நாங்கள் 8 வருஷம் திருமணம். ஆரம்பத்தில் நல்ல மாதிரி உழைச்செல்லாம் பார்த்தவர் என்ன, பிறகு இவருக்கு ஒரு வருத்தம் வந்தது. இந்த வருத்தம் வந்த எவ்வளோ காலம்? வருத்தம் இப்போ 4 வருஷம். அது மட்டும் நல்ல மாதிரி இருந்தீங்க. நீங்கள் நிறைய ஆடுகள் மாடுகள் அப்படிலாம் பண்ணியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு சொல்லுதா நாங்கள். ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இவருக்கு வருத்தம் வந்த பிறகு அதை விற்று தான் நாங்கள் சாப்பாடு, பிள்ளைண்ட படிப்பு செலவு, பிள்ளைகள செலவு உங்களுக்கு பார்த்து கொண்டு இருந்தாங்க. எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த கோழி கூட 2 இருக்குது. அந்த கோழி ஆசை இருக்குது. ஆனால் அதை வேண்டக்கூடிய வெள்ளமே இல்லாமல் இருக்குது. சரியம்மா, இவருக்கு என்ன வருத்தம் வந்தது? இவருக்கு தோலில் வெளியில் வேலையில் செஞ்சு ஆளுக்கு அந்த பழப்பு இல்லாத மாதிரி என்ன ஆரம்பத்தில் நல்லா வேலை செய்தார். சீமெண்ட் வேலை தான் செஞ்சவர். அதை ஒத்துக்கொள்ளாமல் உடம்புக்கு அவருக்கு அந்த வேறு வேலை என்று தெரியாதபடியால் இதே வேலையே செஞ்சு கொண்டிருக்கு. இப்பவும் அதே தான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கு. கையில் கவர்கள் போட்டு செய்யலாதோ? கவர் போட்டால் இன்னும் அவிச்சு போடும். அப்போ இப்போ சாப்பாடுக்கு என்னம்மா செய்கிறீங்க குழந்தை பிள்ளைகளோட? இப்பவும் அவர் அந்த வருத்தத்தோடையே போயிட்டு எங்களை அடுத்த வீட்டுக்கு விடாம அவர் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. சரி அம்மா, இப்போ உங்களுக்கு நான் முதல் வரைக்கும் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்களா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன இப்போ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. இவன் மூத்த பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு 2 பேர் ஆம்பளையும் பொம்பளையும் கிடைச்சிருக்கு. சந்தோஷம். சரியம்மா, இப்போ எங்கள்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? இவாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று உதவி செஞ்சால் எங்களுக்கு மிகவும்
ஒரு முதல் ஒரு சைக்கிள் எடுத்துறீங்களாமா, அதை பற்றி சொல்லுங்க. களவு போனதான் பழைய சைக்கிள் ஒன்று வச்சிருந்தாங்க. நாங்கள் இப்படித்தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்ட இடத்துல களவு போயிட்டு சைக்கிள் கொலுசுல எந்திரி போட்டு நாங்கள் அது கிடைக்கல. கஷ்டம். இந்த சின்ன பிள்ளையோட பஸ்ல ஏற்றி கொண்டு போய் கூட்டி கொண்டு வர்றது சரியான சிரமமா இருக்குது. இப்ப உங்களுக்கு அரசாங்க உதவிகள் என்னமா கிடைக்குது? அரசாங்க உதவி எங்களுக்கு சமத்தியும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. நலம்புரி திட்டமும் எங்களை 2500 ரூபா படி வந்து இப்போ 6 மாதத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு உதவியும் இல்லை அரசாங்கத்தால். நாங்களாக ஏதாவது முயற்சி செஞ்சால் தான் எங்களுக்கு வாழ்வாதார இதை கோழி ஆடு மாடு ஏதாவது தந்தால் எனக்கு அதுக்கேற்ற செய்யக்கூடிய வல்லமே எனக்கு இருக்கான அதை வேண்டக்கூடிய வல்லமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை? சரியான ஒரு உதவியை சொல்லுங்க. ஆடோ மாடோ கோழி என்ன மாதிரி எவ்வளவு முடியும் இருக்க மாதிரியா சொல்லுங்க. ஆடு தந்தால் நான் வளர்ப்பேன். 2 ஆடு வேண்டதுக்கு 35,000 ரூபாய் வேணும். 2 ஆடு வளர்த்தா தான் நாங்கள். 2 ஆடு 35,000? ஆடு இப்போ விலை தான் எனக்கு தெரியாது. 2 ஆடு 35,000 போகாதம்மா, கூட போகுமாம்மா. நீங்கள் குறையில சொல்றீங்க என்ன? எனக்கு தெரியாது. 2 ஆடு வாங்கி தந்தா சரி. கிட்டத்தட்ட இங்கே ஆடு எவ்வளோ போகுது? 50,000 தான் ஒரு ஆடு 50,000. கஷ்டமான நிலையில நாங்கள் வந்து காசு குறைவாத்தான் வித்தங்கட வருமானத்தை பார்த்து கொண்டு இருந்தா அதனால எனக்கு வெளியில என்ன விலை போகுதுன்னு தெரியாது. ஒன்று நீங்க ஆடு வாங்கி தர சொல்றீங்க, மற்றது படிப்பு செலவு சைக்கிள். சரி, இந்த அம்மா ஒரு ஆடு வாங்கி தந்தா தங்களோட வாழ்க்கை தரத்தை கொண்டு சுயமா இயக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அந்த வெள்ளமே எனக்கு இருக்குன்னு சொல்றேன். மற்ற தான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து வச்சிருந்தான், பழைய சைக்கிள். அது கலவெடுத்து தந்து போட்டாங்களாம். இப்போ தனக்கு ஒரு சைக்கிள் படிப்பா என்ன குட்டியம்மா? நீங்க எத்தனை படிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, இல்லத்து சொல்லுங்க. குட்டியம்மா 3ஆம் வகுப்பு. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? ரிபேக். 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எத்தனையாம் பிள்ளையா வாரீங்க? உங்களுக்கு என்ன வேணும் படிக்கிறது? எல்லா படத்திலையும் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கூட யூடியூப் வருமானத்தின் மூலம் கிடைக்க முதல் வருமானத்தில் நாங்கள் 10 கிலோ அரிசி கொடுத்துருக்குறோம். இந்த 10 கிலோ அரிசி அம்மா எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவீங்க? 2 கிழமை சாப்பிடுவீங்க. சரி, அப்போ நாங்கள் எங்கள் வருமானத்தின் மூலம் கொடுத்து 2 கிழமை 16 சாப்பிடுவோம்னு சொல்லி இந்த தங்கச்சி சொல்கிறா. இந்த தங்கச்சி தன்னுடைய கோரிக்கை முன் வச்ச கோரிக்கை என்னோட சொன்னால் ஒரு ஆடு வாங்கி தந்தால் தங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவோம்னு சொல்லியும், மற்றது பள்ளிக்கூடத்துக்கு போக்குவரத்துக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து தந்தால் பிள்ளைய படியாக கொண்டே படிப்பிட்டு போட்டு வருவோம்னு சொல்லி இந்த உதவிகள் யாராவது செய்கிறவர்கள் இருந்தால் 077 69 35 33 8 வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த உதவிகளை செய்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விரைவாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ காணொலிந்து விடப்பட போகிறோம்மா. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி ஒன்று சொல்கிறீங்களோ? நேசன் குரல் அவர்களுக்கு உதவி செஞ்சமைக்கு மிக்க நன்றி. இந்த நேரங்களில் உண்மையிலுமே எங்களை மாதிரி இன்னும் பல குடும்பங்கள் பல கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செஞ்சால் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்து. நன்றி அம்மா, நன்றி.